ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு வந்திருக்கோம். பழவேற்காடு வந்துட்டு இப்போ நம்ம டேரெக்டாக போட்டிங் தாங்க. போன தடவை வந்து நான் தனியாக வந்திருந்தேன். இப்போ நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக வந்திருக்கோம். பாருங்க, அப்பா, நான், என் ஒய்ஃபு, 2 பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். அல்டிமேட்டாக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜானி எப்படி இருக்கு? சமையா? ஜெரன் ஜெரன் ஹாய் ஜெரன். ஜானி ஹாய் சொல்லு. ஜானி ஹாய் சொல். ஜெரன் ஹாய். வாவ். ஜானி ஹாப்பி பர்த்டே. இங்க உட்கார், அங்க உட்கார். ஜெடன் என்ன பண்ற? நான் பழவேற்காடு போயிட்டு வந்ததுலேருந்து என்னோடய பெரிய பையன் ஜானத்தன் வந்து என்னை போட்டிங் கூட்டிகிட்டு போங்க அந்த சுலைமான் இருக்கார்ல, அவரை பற்றியே வந்து எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பான். அந்த வீடியோ வந்து மறுபடியும் வந்து போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான். இன்றைக்கி ஜானத்தனோட ஆசை நிறைவேறுற மாதிரி அந்த போட்டிங் டிரைவர் இருக்கார்ல, பழனின் டிரைவர், அவரே வந்து ஜானத்தனை கூப்பிட்டுட்டு வாப்பா ஓட்டுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ஓட்ட வச்சு அவனுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, ஒரு சைடு வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அவன் எப்படி பிடிக்க மாட்டானான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து சொன்னார், நான் இருக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த போட்டிங் ஸ்டேரிங் வீல் இருக்குல்ல அதை பிடிக்க வச்சு அவர் வர கை கட்டி நின்று ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் பையனுக்கு கிடச்சது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் பார்க்கும்போது ஒரு புதுசாக அவனை பார்த்தோம். ஏன்னா அவனுக்கே வந்து இந்த உலகம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக தோணியிருக்கும். அந்த நேரத்தில் அவனாலேயும் முடியுன்றது வந்து தோணியிருக்கும். இதை தான் நாங்கள் அங்கே அந்த நேரத்தில் வந்து கவனித்தோம், பார்த்தோம், செம்மையாக ரசித்தோம் அவனையே. ஏன்னா இன்றைக்கி வந்து அவரோட பர்த்டே கனவை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். என் சின்ன பையனும் ஹாயாக உட்காந்து அப்படியே வந்து மேலே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே வந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளெமிங்கோலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அங்கே ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆகிறதையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரீச் ஆகும்போது அழகாக வந்து அந்த மணல் மேலே ஏற்றி எங்களுக்கு ரீச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இறங்கிறதுக்கும் வந்து அந்த போட்டிங் டிரைவர் வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணார். வாங்க போகலாம். ஜாலியாக இருக்கா? ஓய் ஜானி சொல்லு, ஜாலியாக இருக்கா? ஜெரனுங்க ஹாய் ஜெரன். போலாமா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்களாம் எப்படி விளாண்டு இருக்கிறானு பாருங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. வாண்ட பாருங்க. எல்லாருக்கும் கேக்குதா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு பார்க்க போறோம். இங்க ஃபுல்லாவே நண்டு தான் நிறைய இருக்கு.
அதுவும் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு தெரியுமா? இந்த பாருங்க, காலு கிட்டையெல்லாம் ஓடுது. ஃபுல்லாவே இன்னும் பெருசு பெருசா தான் போகுது நண்டு. நான் எந்த பீச்ல இவ்வளோ நண்டு கிட்ட பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. இருந்தாலும் பெருசா இருக்குல்ல, பாப்போன்னு தான் வந்துட்டு இருக்கேன். அவங்களாம் அங்க குளிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு கிராப். எவ்வளோ கிராப் வச்சியா? எதுடா கிராபு? ஆக்சுவலாக எங்கள் மாமா நிறைய ஸ்வீட் இல்லை, போண்டாலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் இப்போ எடுக்கிறாங்க. என்ன சாப்பிட போகிறாங்க? மாமா நண்டு நிறைய பார்த்தேன்னா ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் மாமா. நான் நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு? சட்னிலாம் கொடுக்கலையா? வாங்கிட்டு வரலையா? அப்படி உட்காரலாமா அங்கே போய்? அப்பாவும் பிள்ளைங்களும் இங்கே விளையாடுறாங்க. பயமே துளி கூட இல்லைப்பா என் ரெண்டு பசங்களுக்கும். ஆக மொத்தம் ஜானத்தனோட ஆசை நிறைவேறிடுச்சு. என்ன மாமா? அவன் தான் ரொம்ப நாளே சுலைமான் போயிட்டு அத்தான் வந்தவொடனே சுலைமான் வேணும், போட்டில் போகணும் கேட்டுகிட்டே இருந்தான். அவன் பிறந்த நாள் அன்னைக்கு அவன் கேட்டது ஆசையாக நிறைவேற்றியாச்சு. ஹாப்பி ஆஸ் அ பேரண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சூடான ஒரு போண்டாவை வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடும் போது செம்மையாக இருக்குல்ல? அதான் ஃபேமிலியாக வந்து சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் குளித்தோம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் கிளம்பலாம். நான் தனியாக வந்து அனுபவித்தேன். அதே மாதிரி என் ஃபேமிலியை கூட்டின்னு வந்து காட்டணும்னு நினச்சேன். அது இன்றைக்கி நிறைவேறிச்சு. வரலாமா வேணாமான்ற ஹெசிடேஷன்லேயே தான் வந்தோம். கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம். இந்த தடவை வந்து பழனின்ற ஒருத்தர் தான் வந்து நம்மளுக்கு வந்து போட்டு ரைட் பண்ணார். அவர் நாங்கள் கார் ஓட்டிகிட்டு வரும்போதே வந்து கூப்பிட்டாரு. இவர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரு செம்மையான வியூ தான். அப்படியே காட்டுங்கப்பா ஃபுல்லாக. செம்மையாக இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் வந்து ஒரு செம்மையான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாகவும் வந்து நாங்கள் காட்டுறோம். நீங்களே இந்த மாதிரி இடத்துலாம் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு ஓஷனு, அந்த சைடு பேக் வாட்டர்ஸ், இது ரெண்டுமே கலக்கிற இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. ஓஷன் வந்து அப்படியே ஃபுல் ப்ளூவாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ட்ரைனேஜ்லாம் கலக்காதனால பியூராக இருக்குது வாட்டரு. ஃபுல்லாக கிராப்ஸ் தான். நண்டு வந்து நிறையா இருக்குது இந்த இடத்துலலாம். வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இந்த சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டு கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமம் ஷூட்டிங் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த நாங்கள் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே அந்த இடத்துல தான் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. சூப்பரில். சரி, ஓகே.
நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ நான் எவ்வளோ டார்க் ஆகிடுச்சுல, ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன், எவ்வளோ டார்க் ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ இந்த டைம் நான் 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஷெல்டர் இது பண்ணுறதுக்குலாம் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அனுபவம் வந்து இது வந்து முதல் தடவை எங்களுக்கு நைட் டைமில், அதுவும் இந்த மாதிரி ஒரு போட்டிங்கில் வந்து ஐயோ சொல்லவே முடியலங்க. அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது எங்களுக்கு. ஃபேமிலியாக வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி போகும்போது செம்ம ஜாலியாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்ண அலப்பறைகள், அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பீச்சில் போய் விளையாடினது, நிறைய நண்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குல்ல. நான் இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போகலாமா வேணாமா டிசைட் பண்ணி கடைசியில் வந்து என் ஜானத்தனோட ஆசை ரொம்ப நிறைவேறிடுச்சு. போட்டில் போகணும்னு கேட்டதே அவன் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் டைம் அந்த ஏரியா பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா 7 மணிக்கு கடல் உள்ளலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. மெரினா பீச்சில் ஓரமாக நின்று பார்த்துருக்கிறது தான். இப்போ தான் நடுவில் வந்து பார்க்கறது இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ அத்தா, தேங்க்யூ. ஹாய் சொல்லு. ஆக்சுவலாக நம்ம மீனவர்கள்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்கன்றது, அந்த இருட்டில் போயிட்டு பிடிக்கிறாங்கன்றது வந்து நாங்கள் இருட்டில் அந்த கடல் பயணம் பண்ணும்போது தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒன்றுமே தெரியலங்க. நம்ம இப்போ லைட்டே வச்சுருந்தா கூட எவ்வளோ தூரம் லைட் தெரியும், அவ்வளோ கொஞ்சம் தூரம் தான் லைட் தெரியும். அதுக்கு மேலே வந்து சுற்றிலுமே வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து அவங்க வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு நம்மளுக்காக கொண்டு வராங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தான் அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபிஷர்மன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. என் பையனோட பர்த்டே அன்றைக்கி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறேன். அவர் பேர் வந்து பழனி. 1500 வந்து போட்டிங் சார்ஜ் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பிறகு வந்து ஒரு நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த வீடியோ வந்து ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவோட எண்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்டில் திஸ் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஒய்ஃப் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே, see you in next video. Bye. Take care. See you. Bye sir. Johnny, happy birthday. See you later. Bye.